நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெரிய வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இதுக்கப்புறம் நிறைய கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரு பயிற்சி ஆரம்பிக்குது இல்லையா? குரு பயிற்சிக்கு நம்ம தயாராக இருக்கோம் இல்லையா? நிறைய கோயில்களுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறதுக்கான பிளானில் இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த பதிவு உங்களுக்கான பதிவு இது. குருஸ்தலங்கள், ஒரு அரிதான 3 குருஸ்தலங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குருஸ்தலமானது ரொம்ப ரொம்ப தனிச்சையான ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக சக்தி ரொம்பவே நிரம்பி வழியிற ஸ்தலம்னு சொல்லலாம். குரு பகவானோட அருள் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தான் இது. இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது இந்த குருஸ்தலம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இது மதுரையில் இருக்குங்க. மதுரையில் இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் குருவித்துறை அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. குரு பகவான் தன்னோட மகன் கசனுக்காக கடும் தவம் புரிஞ்ச தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணமாகத்தான் குருவோட பரிகார ஸ்தலமாக இது விளங்குது. குருவோட பார்வை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, குரு தசை நடக்கிறவங்க, அதே மாதிரி புதன் தசை பிரச்சனை, அதாவது கல்வி, வேலை முன்னேற்றம், திருமணம், சந்ததி பிரார்த்தனை போன்ற பல விசேஷங்களுக்கு இங்கே பரிகார ஸ்தலமாக இது விளங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் தவம் செஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால இன்னுமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கு. குரு பகவானுக்காக நம்ம பார்த்தீங்கன்னாக்க பரிகாரம் செய்யறதுக்காக நம்ம போய் குரு பகவானை வழிபடுவோம். ஆனால் குரு பகவானே தவம் இருந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இன்னும் மகத்துவம் வாய்ந்த ஸ்தலமாக இருக்கு. தன்னோட மகன் கசன் நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக குரு பகவான் இந்த ஸ்தலத்தில் யுகங்களாக தவம் செஞ்சதாக புராணங்கள் கூறுது. இந்த தவசக்தி இன்னி வரைக்குமே இந்த ஸ்தலத்தில் ஊடுருவி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குருவோட அர்ப்பணிப்பை பார்த்து தவத்தை கண்டு மகிழ்ந்த திருமால் நிறைய சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட தேவரதத்தில் காட்சி தந்தாராம். அதனால தான் இங்கே காணப்படுற பெருமாளுக்கு சித்திரரத வல்லப பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தலத்தில் பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக அதுக்கான பலனும் பகவான்கிட்ட இருந்து பதிலும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. குரு தோஷம் இருக்கிறவங்க, கல்வி தடை இருக்கிறவங்க, கல்வியில் மேலே மேலே நம்ம சிறப்பு பெறணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, பணத்தினால பிரச்சனை இருக்கிறவங்க, வேலையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்தலம் பரிகார ஸ்தலமாக இருக்குது. இந்த ஸ்தலத்தில் வியாழக்கிழமை காலையில் வழிபடுறது ரொம்ப சிறந்தது. மஞ்சள் மலர் வாங்கி சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறதும், வெற்றிலையை பார்த்திங்கனாக்கா சமர்ப்பிப்பதும் இந்த ஸ்தலத்தில் வழிபாடாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி 9 வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபடும் போது குரு பரிகாரம் நிச்சயமாக குருவால் ஏற்படுற தடைகள் அத்தனையும் நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மதுரை பேருந்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருந்துகள் இங்கே இருக்குது. கோயில்கிட்டேயே பேருந்து நிறைய கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். நமக்கு மனசுக்கு நிம்மதி தர மாதிரி ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குருஸ்தலங்களில் தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்க்க முடியும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னாலே ஒரு கல்லுனால் ஆன மரம், அதுக்கு அடியில் ஸ்னத் சகோதரர்கள் அமர்ந்திருக்க ஈசன் தட்சிணாமூர்த்தியாக காட்சி தர்ற மாதிரி ஒரு காட்சி தான் நமக்கு நினைவுக்கு வரும் இல்லையா? ஆனால் இந்த ஏரையூரில் கொஞ்சம் வித்தியாசமான தட்சிணாமூர்த்தியை நம்மளால் பார்க்க முடியும். அதுவே இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் ஸ்திதித தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பெயரில் அருள்பாலிக்கிறாரு. பொதுவாக அமர்ந்த நிலையில் காணப்படுற தட்சிணாமூர்த்தி இந்த ஸ்தலத்தில் நின்ற நிலையில் தரிசனம் தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலில் இருக்கிற கல்லால் ஆன மரம் கூட மிகவும் விசேஷமானது. இந்த மரம் சாதாரணமாக காணப்பட்டாலும் ஆலமர வடிவில் இல்லாமல் அற்புதமான கொஞ்சம் வித்தியாசமான வடிவில் காட்சி அளிக்கிறது ரொம்ப சிறப்பு. குரு பரிகார ஸ்தலமாக விளங்குது. இந்த ஸ்தலத்தில் வழிபட்டாக்க கல்வியில் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, புத்திசாலித்தனமாக திகழணும், என்னோட குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஞானம் பெற்று புத்திசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தொழிலில் வளர்ச்சி வரணும்னு நினைக்கிறவங்க, குருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குது. ரொம்ப ரொம்ப அமைதியான சூழலில் இருக்கிற இந்த கோவிலில்
ஞானத்தின் அருளை வந்து தர்ற தட்சிணாமூர்த்தியாக நின்ற நிலையில் தரிசனம் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக வந்து இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஸ்தலமும் பிடிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய குருஸ்தலத்தில் இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு அசுரனை மிதிக்கிற தட்சிணாமூர்த்தியாக வந்து காட்சி தராரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட பெயர் திருப்புணவாசல் திருஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொதுவாக குருவை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடணும்னு நினைக்கிறவங்க ஞானத்தோட ரூபமாக நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக வந்து அமர்ந்த நிலையில் நமக்கு வந்து நினைவுக்கு வரும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மிக ரொம்ப ரொம்ப கம்பீரமான வீர வடிவத்தில் வந்து காட்சி தராங்க. இடது கரத்தில் நாகப்பாம்பு அலங்காரத்தோட கால்களால் ஒரு அசுரனை மிதித்தபடி தான் வென்றதையும் தீமையை அடக்கியதையும் தெரிவிப்பது போல இந்த குரு பகவான் நமக்கு வந்து வீர ஞான ரூபத்தில் வந்து காட்சி தராரு. இந்த ரூபம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவநம்பிக்கை, பொறாமை, கோபம், அகம்பாவம் போன்ற நமக்குள்ளே இருக்கிற துர்குணங்களை நசுக்கிற சக்தியின் அடையாளமாக வந்து இவர் இருக்காரு அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்கிறது. இந்த கோவில் வந்து ஏன் சிறப்பு அப்படின்னா, சமணர்கள், முனிவர்கள் அனைவரும் ஞானம் வழங்கும் தட்சிணாமூர்த்தியை இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கனாக்க தீமைக்கு எதிராக போராடுற பாதுகாப்பு ரூபத்தில் தரிசனம் படுறதுனால இங்கே வந்து தரிசனம் பண்ணினதாக வந்து சொல்கிறாங்க. இது இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப அரிதாக காணப்படுற ஒரு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக வந்து இங்கே வந்து விளங்குறாரு. இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா திருப்புணவாசல் ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோவில் வட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான நமக்கு மன அமைதியும் நல்ல ஞானத்தையும் எதிரிகள் துன்பம் நீக்கிறதுக்கும் தைரியத்தையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுக்குற விதமாக இந்த கோவிலில் உள்ள பகவான் வந்து அமைஞ்சிருக்காரு. இந்த 3 ஸ்தலமும் நிறைய ஸ்தலங்கள் குரு ஸ்தலம்னாலே நமக்கு வந்து ஆலங்குடி, திட்டை இதெல்லாம் வந்து ஞாபகம் வரும். ஆனால் இந்த 3 ஸ்தலங்கள் வந்து ரொம்ப அரிதாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த 3 ஸ்தலத்தை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். இது மாதிரி நிறைய குரு பகவானோட ஸ்தலங்கள் வந்து நிறையாவே இருக்குது. உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய இதை மாதிரி வித்தியாசமான ஆன்மீக ஸ்தலங்களை உங்களுக்காக நான் வந்து கொண்டு வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.